அதாவது வந்துங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் போகணும். ட்ரெயினில் போகணுன்னா எங்கே வெயிட் பண்ணணும்? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும். ட்ரெயினில் போகிறதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறாரு. அண்ணே அங்கே ட்ரெயின் வராதுனே, பஸ்ஸு தானே வரும்னு சொல்கிறேன். இல்லை இங்கே தான்ப்பா வரும் ட்ரெயின்னு இருக்கார். நீங்கள் என்ன செய்வீங்க? அவர்கிட்ட போய் என்னம்மா செய்வீங்க? ட்ரெயினில் ஏறினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுங்க ஐயா, பஸ் ஸ்டாண்டுக்கு வராது. ஏன்னா இல்லை வரும் பாருன்ற. சரி, நீங்கள் சொல்வது போல் அவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களை போன்ற நபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை வழிநடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். எவ்வளோ வழிநடத்தி பார்த்தா முடியலையே. காலி சாக்கு எழுந்திருக்காது. சாக்குக்குள்ளே சரக்கு இருந்தால் தானே எந்திரிக்கும். சாக்கு வெறும் சாக்கு இருக்குது, சாக்குக்குள்ளே அரிசியை போடுறோம், அப்போ தான் நிற்கும். வெறும் சாக்கு எப்படி எந்திரிக்கும்? தூக்கி நிறுத்துகிறோம், துபக்குன்னு கீழே விழுந்துருது. 11 முறை இப்போ விழுந்துருச்சு. இனி அடுத்த முறை எப்படி எழுந்திருக்கும்? நான் என்பது என்னோடு முடிவதில்லை. நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ ஒரு நெருடா சொல்லுவார், ஜனநாயகத்தில் ஒரு செயின் லிங்க் தான், தொடர் தான். நான்னா எனக்கு பின்னால் 100 பேர், அந்த 100க்கு பின்னால் 100 பேர், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்போ இன்னும் அதிமுகலேருந்து வருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? வருவாங்கன்னு சொல்லணுமா? எல்லாரும் வந்து வெற்றி பெற்றால் தான் உடன் இருப்பார்கள். நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க? தம்பி பரீட்சையில் பாஸ் பண்ணிடு, வெற்றி பெற்றுடு, அப்போ தான் அடுத்த வகுப்பு போக முடியும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், நல்லா இது பாஸ் பண்ணால் தான் வந்து உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும். இல்லை அப்பா அம்மாவால் அலைய முடியாதுப்பா, எங்களெல்லாம் பாடாப்படுத்தாத, ஃபீஸ் கட்டினா தான் நான் கட்டுவோம், அங்கே போய் இங்கே போயினா எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லி வளர்க்குறோமா இல்லையா? வெற்றி பெற்றால்தான் வாழ்க்கையில் அடையாளம். தோல்வி என்பது ஒரு மாறு வேடமிட்ட வெற்றி, அதில் மாற்று கருத்து இல்லை. தோல்வி உங்களை உரமாக்கும், தோல்வி உங்களை வலுவுள்ளதாக, தோல்வி என்பதை மற்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும். இதுவே நீங்கள் தொடர் தோல்வியாக அடைஞ்சிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? இல்லை, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். ஆமாம், அவர் தானே கேப்டன். இப்போ வந்துங்க, நான் இன்னோவா காரில் வந்திருக்கேன், அதை விட காஸ்ட்லியானது ஃபார்ச்சுனரு, அதை விட காஸ்ட்லியானது டிஃபெண்டரு. 3.5 கோடி ரூபாய் காருன்னு சொல்கிறாங்க. 3.5 கோடி ரூபாய் காரில் ஓட்ட தெரியாத டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்டு பண்ண இடிச்சுட்டான்னா அது அவர் காரணம் இல்லைங்க. டிஃபெண்டர் கார் 3.5 கோடி ரூபாய் காரு தான் சொல்லுவீங்களா? ஓட்ட தெரியல டிரைவரால். அப்போ அவர் முன்னாடியே ஒரு பதவிக்கு வரும்போது அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்ச காலத்திலேயே இங்கே இது பண்ணியிருக்கலாம்ல. அப்பயும் பயணிச்சுட்டு தான் இருந்தீங்க. இல்லை, டிடிவி போகிறப்ப, சசிகலா அப்பயும் தானே கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சோம். கட்சி இருக்குது, சின்ன இருக்குது, கொடி இருக்குது, கட்சி அமைப்பு இருக்குது, இது வழி சரியாக ஓட்டுவார் அப்படின்னு நினச்சோம். தொடர்ந்து வண்டி போய் இடிச்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ஓட்ட உடசல் ஆயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லியும் கேட்கல. சரி, ஒன்று டிரைவரை மாற்றணும், இல்லைன்னா வண்டியை விட்டு நம்ம கீழே இறங்கிடணும். டிரைவரை மாற்றுறதுக்கு முடியல. டிரைவர் பெவிக்கால் போட்டு அந்த சீட்லேயே ஒட்டி உட்காந்துருக்காரு. சரி, நாங்கள் இறங்கி போயிடுறோம், ஏன் ரொம்ப நன்றி, வண்டியை பத்திரமா பார்த்துங்கன்னு வந்துட்டோம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future.